ஒரு பவர்ஃபுல் கண்டென்ட் உள்ள ஒரு அற்புதமான புக்குங்க. அதை படித்து அதில் இருக்கிற உண்மைகள் புரிஞ்சிருச்சுன்னா வாழ்க்கையவே புரட்டி போட்டுரும், முன்னேற்றங்கள் கொட்ட ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஒரு புக்கை நம்ம லைப்ரரியில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறோம். அப்போ அதில் இருக்கிற உண்மையை புரிஞ்சு நம்ம உள்வாங்கிறதுக்கு அந்த லைப்ரரி ஒரு நல்ல சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்குது இல்லைங்களா? ஏன்னா எல்லாருமே அமைதியாக அவங்கவுங்க அந்த படிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த எண்ணங்கள் சிந்தனைகள் அலைபாயறதெல்லாம் எதுவும் இல்லாமல் இருக்கும். அதனால நம்ம அந்த கான்சென்ட்ரேஷன் நல்லா கிடைக்கும். ஃபோக்கஸ் பண்ணி படிக்கும்போது அதில் இருக்கிற உண்மையை நமக்கு ஈஸியாக புரிஞ்சு அதை நம்ம உள்வாங்கிக்கலாங்க. அதே புக்கை நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அந்த வீரியமான கண்டென்ட் எல்லாம் வீரியம் குறைஞ்சிருங்களா, இல்லை அற்புதங்கள் மாறி போயிருங்களா, இல்லை அந்த புக்கு சப்பையாயிருங்களா? அது ஆகாது. அந்த புக்கு எங்க இருந்தாலும் அதில் இருக்கிற உண்மைகள் அற்புதங்கள் அந்த புக்கில் இருக்க தான் செய்யுது. அதை நம்ம வீட்டில் உக்காந்து அதே கான்சென்ட்ரேஷனோட அந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு உள்வாங்கிற சூழ்நிலை இருக்கலாம், எல்லாமே போகலாம் இல்லைங்களா? அதே மாதிரி தான் கடவுளுங்கிறது பிரபஞ்சம் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்காரு. தூண்லையும் இருக்காரு, துரும்புலையும் இருக்காரு. அவர் இல்லாத இடமே கிடையாது. அவரை உணர்ந்து நம்ம பிரச்சனைகளுக்கு தீர்வு அவர் கொடுக்கறத புரிஞ்சுக்கிறதுக்கு கோயில் ஒரு நல்ல சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்குது. அப்படிதான் நம்ம எடுத்துக்கணுங்க. ஏன்னா கோயிலில் மட்டும்தான் அவர் பவர்ஃபுல்னா நம்மளே அவரோட சக்தியை குறைச்சி மதிப்பிடுற மாதிரிங்க. அவர் எல்லா இடத்துலையுமே வீரியமாக சக்தியாக தான் இருக்காரு. இப்போ நடு காட்டில் இருந்தாலும் அந்த புக்கோட தன்மை மாறாது இல்லைங்களா? அதே மாதிரி தான் நம்ம நடுக்காட்டில் இருந்து தயார் நிலைமையிலிருந்து கடவுளேன்னு கூப்பிட்டாலும் அப்பயும் அதே வீரியத்தோட அந்த அற்புதமான விஷயங்களை நம்ம புரிய வச்சு நமக்கு என்ன செய்யணுமோ அதுக்கு உண்டான சக்தியை கொடுப்பார். அதனால் கடவுளோட மகத்துவத்தை ஆழமாக உணர நம்ம பிரச்சனைகள்லாம் தீந்துருங்க. அற்புதமான வாழ்க்கையை நம்மளும் வாழலாங்க.